வணக்கம், இது உங்கள் பிராண்டி செய்திகள். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை ஒரு அதிர்ச்சிகரமான விபத்து. ஏர் இண்டியா நிறுவனத்தின் அதிநவீன A350 விமானம் சரக்கு கொள்கலனை உள்ளிழுத்ததில் அதன் எஞ்சின் பலத்த சேதமடைந்துள்ளது. ஒரே நாளில் 2 முறை ஜிங்க்ஸ் செய்யப்பட்ட அந்த விமானத்திற்கு என்ன ஆனது? இதோ முழுமையான நேரடி தகவல்கள். இன்று ஜனவரி 15, 2026 அதிகாலை டெல்லியிலிருந்து நியூயார்க் JFK நோக்கி புறப்பட்ட AI-101 விமானத்திற்கு அடுத்தடுத்து 2 சோதனைகள் ஏற்பட்டன. வான்வெளி மூடல். விமானம் புறப்பட்டு அகமதாபாத் வான்வெளியில் பறந்து கொண்டிருந்தபோது ஈரான் வான்வெளி திடீரென மூடப்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி விமானம் மீண்டும் டெல்லிக்கே திருப்பிவிடப்பட்டது. பயங்கர விபத்து. டெல்லியில் தரையிறங்கிய விமானம் அடர் மூடுபனிக்கு இடையே டாக்ஸிவேயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு கார்கோ கண்டெய்னர் சரியாக கட்டப்படாமல் இருந்ததால் விமானத்தின் வலது பக்க எஞ்சினுக்குள் இழுக்கப்பட்டது. சேத விவரம்: விமானத்தின் எஞ்சின் பிளேடுகள் மற்றும் உட்புற பாகங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் இருந்த 300க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் ஊழியர்கள் எவ்வித காயமுமின்றி உயிர் தப்பினர். இந்த சம்பவத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் தற்போதைய நிலை. சேதமடைந்த A350 விமானம் தற்போது டெல்லி விமான நிலையத்தில் முடக்கப்பட்டுள்ளது. இதனை சரிசெய்ய பல வாரங்கள் ஆகலாம் என தெரிகிறது. நியூயார்க் செல்ல வேண்டிய பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது அல்லது முழு கட்டணமும் திரும்ப வழங்கப்படுவதாக ஏர் இண்டியா அறிவித்துள்ளது. விமான நிலைய பாதுகாப்பில் ஏற்பட்ட இந்த மாபெரும் குளறுபடி குறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. அடர் மூடுபனி மற்றும் தரைப்படை ஊழியர்களின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. புதிய A350 ரக விமானங்களை அறிமுகப்படுத்தி வரும் ஏர் இந்தியாவுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஈரான் வான்வழி பிரச்சினை மற்றும் டெல்லி விமான நிலைய பாதுகாப்பு குளறுபடிகள் குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி ஜினி.